செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த வேலைகளை பாதிக்கும் என்பது குறித்து ஆந்த்ரோபிக் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை கவனம் பெற்றுள்ளது. இதன்படி கணினி நிரலாக்கம், நிதி பகுப்பாய்வு, சட்டம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை போன்ற பணிகள் ஏஐயால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தில் உள்ளன. ஐடி, வணிக மற்றும் நிர்வாக பணிகளில் ஏஐ பயன்பாடு அதிகரிப்பதால் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கான புதிய வேலைவாய்ப்புகள் 14% குறைந்துள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தவரை குறைந்த கல்வி தகுதி கொண்டவர்களை விட அதிக கல்வி தகுதி கொண்டவர்கள் 4 மடங்கு அதிக அபாயத்தில் உள்ளனர். ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பணியிடங்களில் ஏஐயால் பாதிக்கப்படும் பிரிவில் 54.4% பெண்கள் உள்ளனர். வயது அடிப்படையில் சராசரியாக 43 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். இந்திய ஐடி துறையில் ஏஐ பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களின் பங்குகளை பாதித்துள்ளது. எதிர்காலத்தில் ஐடி நிறுவனங்களின் வருவாய் 12% வரை குறையலாம் என எச்சரிக்கப்படுகிறது. மனித உழைப்பை சார்ந்திருந்த பணிகள் தானியங்கி முறையானதால் இந்திய ஐடி துறை தனது வணிக மாதிரியை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் கட்டுமானம், விவசாயம், பாதுகாப்பு மற்றும் தனிநபர் பராமரிப்பு போன்ற துறைகளில் ஏஐ பயன்பாடு குறைவாக இருப்பதால் தற்போதைக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக உள்ளதாக ஆந்த்ரோபிக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.